மகளே இப்போதைக்கு நம்ம ஒரு இனோவா கிறிஸ்டா வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 30 லட்ச ரூபா பக்கம் தேவைப்படும். 30 லட்ச ரூபா இருந்தால் தான் கிறிஸ்டா வாங்க முடியும். பட் ஒரு மினி இனோவா கிறிஸ்டான்னு சொல்லலாம். ஏன் இனோவா கிறிஸ்டா? பிகாஸ் இனோவா கிறிஸ்டா ஒரு 7 சீட்டர் டீசல், லேடர் ஆன் ஃப்ரேம், ரியர் வீல் டிரைவ், இது எல்லாமே சேர்ந்தது தான் இனோவா கிறிஸ்டா. பட் 8,49,000க்கே லேடர் ஆன் ஃப்ரேம், ரியர் வீல் டிரைவ், 7 சீட்டர் டீசல் இன்ஜினோட கிடைக்கக்கூடிய ஒரு கார்னா இந்த காரை சொல்லலாம். 2025 மஹேந்திரா பொலிரோ நியோ. இது எப்படி நீங்க மினி இனோவா கிறிஸ்டான்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம். அந்த கேள்விக்கு இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்றேன். ஸோ இந்த புது பொலிரோ நியோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக பார்க்கணும். வாங்க பார்க்கலாம். பொலிரோ அப்படின்ற நேம் வந்து பயங்கர ஃபேமஸ் அண்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான நேம் மஹேந்திராவில். நேம்ன்றதை விட அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கார்னு சொல்லலாம். பொலிரோலேருந்து பொலிரோ நியோவை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. பொலிரோ வந்து ஒரு ரக்கடான மேட் ஃபார் ஆல் ரோட்ஸ். எல்லா ரோட்லையும் எஸ்டேட்டில் நிறைய இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். ஒரு 4 வீல் டிரைவ் கார் வந்து என்ன பண்ணுமோ அதை வந்து ஒரு மினிமம் ஒரு 75% அந்த கார் பண்ணிடும். மேக்ஸிமம் எஸ்டேட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ரக்கடான காராக இருக்கும். அதுலேருந்து ஒரு ஃபேமிலி வெர்ஷனாக டெரைவ் பண்ணப்பட்டது தான் இந்த நியோ. இதுக்கு முன்னாடி இது நியோவா இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த கார் என்ன நேமில் இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நேமை சேஞ்ச் பண்ணி பொலிரோன்ற நேம் இந்த காருக்கு கொடுத்து தான் கொண்டு வந்திருக்காங்க. இது பொலிரோ நியோ. நியோ ப்ளஸ்னு ஒரு கார் இருந்துச்சு, அது இப்போ இல்லை. அது 9 சீட்ரு. அதை பற்றி ஒரு வ்ளாக் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பட் இப்போ அந்த கார் அவைலபிளாக இல்லை. நியோ தான் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு டீசல் 7 சீட்டர் லேடர் ஆன் ஃப்ரேமில் பில்ட் பண்ணப்பட்ட கார். ஸோ அதனால தான் மினி இனோவான்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் டிசைன் பார்ப்போம். இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இந்த காரோட இமேஜ் டீஸ் ஆனோடனே வந்து பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போயிட்டாங்க. பொலிரோ பயங்கரமாக அப்டேட் ஆகி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் சேஞ்சஸோட திரும்பி அப்படியே வந்திருக்குன்னு சொல்லலாம் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள. ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ், கிரில்லோட பேட்டர்னை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மொதல் வந்து வெர்டிகலாக இருந்துச்சு, இப்போ ஹரிசாண்டலாக மாற்றிருக்காங்க. அதில் குரோமை வந்து இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. 5 குரோம் பார்ஸ் இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 4 லெவலில் இருக்குது. அண்ட் மஹேந்திராவோட புது லோகோ நீங்கள் பார்க்கலாம். இது கிளாஸ் பிளாக்ல இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு மெயினான சேஞ்ச், இந்த கலர் ஸ்கீம் பார்க்க சூப்பராக இருக்குது. நீங்கள் வீடியோலையும் பார்க்குறீங்க, நான் நேராகவும் பார்க்குறேன். ஒரு மாதிரி ப்ரீமியம் ரேஞ்சுக்குள்ளே போயிருக்குன்னு சொல்லலாம். இந்த கலர் ஸ்கீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது புது கலர் ஸ்கீம். இது ஒரு கலர் தான் புதுசு. அண்ட் ஹெட்லைட் சேம் தான். எல்இடிலாம் அப்கிரேட் பண்ணல. ஹாலோஜன் பல்பு தான். பட் எல்இடி டிஆரில் வருது. நீங்கள் பார்க்கலாம். ஹாலோஜன் பல்ப் இண்டிகேட்டர் தான். அண்ட் இங்கே இருக்க அந்த சின்ன லைட் பார்க் லேம்பும் ஹாலோஜன் பல்பு தான். ஆல் ஹாலோஜன் பல்ப். இது மட்டும் எல்இடி. இது டாப் எண்ட் N11 வேரியன்ட். இப்போ புதுசாக N11 வேரியன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பொலிரோ நியோ என்னென்ன வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத ஸ்க்ரீனில் பாருங்கள். இது பொலிரோ நியோ N11. இது ஹாலோஜன் ஃபாக் லேம்ப் தான். ஃபாக் லேம்ப் ஹாலோஜனை தான் கொடுக்கணும். எனிவேஸ் இட்ஸ் ப்ராக்டிக்கல். பட் இதை எல்இடி அப்கிரேட் பண்ணி கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். நிறைய பேர் இந்த ஹெட்லைட்டோட டிசைனில் மாறுது, ஒரு மாதிரி வேறு மாதிரி வரப்போகுது, ஒரு மினி டிஃபரெண்டாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். பட் அதுதான் இல்லை. ஸோ இதுலேயும் இந்த ஹரிசாண்டல் பேட்டர்ன் கிரில்ல வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம். அதுலேயும் குரோம் ஸ்டைப் இருக்குது. அண்ட் கீழே அந்த ஸ்கிட்லெட் டிஃப்ரென்ஷியேஷன் அது வந்து கொஞ்சம் ரஃபாக தான் இருக்குது. பட் எனிவேஸ் இந்த கலர் டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்க நல்லா இருக்குது. ஓவராலாக இந்த ஃப்ரண்ட் வியூவில் சேஞ்ச் ஆகிருக்கிறது இந்த கிரில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் புது கலர் ஸ்கீம் சைட் வியூவில் என்ன மாற்றிருக்காங்க. பொலிரோ நியோட லென்த் 3995 mm, சப் 4 மீட்டர். இது வந்து 1795 mm, ஹைட் 1817 mm, வீல் பேஸ் 2680 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 mm. இதில் ஒரு பெஸ்ட் பார்ட் என்னன்னா சப் 4 மீட்டரில் கிடைக்கக்கூடிய டீசல் இன்ஜினால அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்குது. 8,49,000 வந்து பேஸ் மாடலோட ப்ரைஸ். இந்த டாப் வேரியண்டோட பிரைஸ் என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த N11 வேரியண்ட்ல மட்டும் 16 இன்ச்சஸ் வீல்ஸை வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த அலாய் வீலோட பேட்டர்னை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டார் டைப் அலாய் வீல்ஸ். இந்த ஜீன் ப்ளூக்கு இந்த கிரே ஷேட் அலாய்ஸ் வந்து நல்லா மேட்ச் ஆகுதுன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் வீல டிஸ்க் பிரேக்ஸ் வந்துருது. அப்படியே பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து ரியர் வீல் டிரைவ் கார். நாட் அன் ஆர்டினரி, கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி தான். இந்த செக்மெண்ட்ல ரியர் வீல் டிரைவ் கார்ஸ் வந்து ரேரா இருக்கு இப்போ மார்க்கெட்ல. பட் இது வந்து ரியர் வீல் டிரைவ். அண்ட் ஃபுட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்சசரி. இது ஆக்சசரிஸ்லாம் லோட் பண்ணியிருக்காங்க. மேலே இந்த லக்கேஜ் கேரியர் நீங்கள் பார்க்கலாம். இது மஹேந்திராவோட ஜென்யூன் ஆக்சசரி. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது பார்க்க கொஞ்சம் சட்டில் டவுனாக இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் சேர்த்துவீங்க. பிகாஸ் இதில் பூட்டு கிடையாது, பூட் ஸ்பேஸ். நீங்கள் 5 பேர் போனீங்கன்னா பூட் ஸ்பேஸ் இருக்கும். 7 பேர் போனீங்கன்னா பொருள் மேலே தான் வச்சு போகிற மாதிரி இருக்கும். ஓவர்லோட் ஏற்றாதீங்க. அண்ட் டோர் ஹேண்டில் ஹாட் பிளாஸ்டிக் தான். அண்ட் இங்கே ஒரு பிளாஸ்டிக் ரன் ஆகுது ஹரிசாண்டலில். அப்படியே ஹேண்டிலில் கனெக்ட் ஆகி அப்படியே இங்கே வந்து காரோட எட்ஜ் வரைக்கும் போயிடுது. ஓகே, இது வந்து ஹாட் பிளாஸ்டிக் தான். இதை கொஞ்சம் பியானோ பிளாக்ல கொடுத்துருக்கலாம், கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இந்த ஓவரையுமே பாடி கலரில் பெயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து எலக்ட்ரிக்கலாக நம்ம உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஆட்டோ ஃபோல்டபுள் கிடையாது. நீங்கள் தான் ஃபோல்ட் பண்ணி ஓப்பன் பண்ணணும். கீழே ஹாட் பிளாஸ்டிக் தான். மேலே இருக்க இந்த போர்ஷன் மட்டும்தான் கலர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே ரெயின் வைசர் இதுவுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சசரி தான். டிரைவருக்குரிய விண்டோ பார்ட்டிஷன் வந்து நல்லா இருக்கு. அண்ட் பி பில்லர் வந்து பிளாக்ல பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே
செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கான வியூ வந்து டீசென்ட். பிகாஸ் இதில் வந்து இந்த சி பில்லர் இப்படி வந்து கட் டவுன் ஆனனால அவங்க வந்து முன்னாடி வந்து தான் வியூ பார்க்குற மாதிரி இருக்கும். இது மட்டும் அந்த பார்ட்டிஷன் லெவல் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்திருக்கலாம். இதுலேயும் பிளாக் தான். இது வந்து ஸ்டிக்கர் உங்களுக்கு. ஓகே, இது வந்து குவார்ட்டர் கிளாஸ், பெரிய கிளாஸ். இதை நீங்கள் ஓப்பனும் பண்ணிக்கலாம். இதில் வந்து பின்னாடி தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு ஏசி ஈவெண்ட் கிடையாது. ஸோ இந்த விண்டோ உள்ளேருந்து இந்த பழைய டைப் கார்ஸில் ஓப்பன் பண்ணி விட்டா ஏர் சர்க்குலேட் ஆகும். நியோவில் மெயினாக நடந்திருக்க சேஞ்ச் வந்து அலாய் வீலை சேஞ்ச் பண்ணி அதே மாதிரி வீல் சைஸையும் பெருசு பண்ணியிருக்காங்க. நியோவோட ரியர் போர்ஷன் அந்த ரக்கடான பொலிரோ ஃபீல், பொலிரோ நேம் கொடுத்தா மட்டும் போதுமா, அந்த ரக்கட்னஸ் வேணும்ல. ஸோ அதனால் அந்த ரக்கட்னஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பேர் வீலை வெளியே கொடுத்துருக்காங்க. பிகாஸ் தேர்ட் ரோவில் பேசஞ்சர்ஸ் உட்காந்து போகலாம், அதனால் அங்கே ஸ்பேர் வீல் கொடுக்க முடியாது, கீழே கொடுத்துருக்கலாம். பட் அந்த பொலிரோட டிஎன்ஏவை கொண்டு வரணும்னு சொல்லி இங்கே அதை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக ஆனந்த் மஹிந்திரா சார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, நான் XCV90 போகலாம், பட் எனக்கு எப்பயுமே க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கிறது பொலிரோ தான் அப்படின்னு. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கம்ப்ளீட்லி வேறு. பிகாஸ் இந்த காருக்குரிய கோரே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கோர். ஸோ இப்போ நம்ம மாடர்ன் டேஸ்க்குள்ளே போயிட்டோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி பொலிரோ வேற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போயும் மஹிந்திரா இந்த காரை அப்படியே வச்சிருக்கிறது தான் ஸ்பெஷலான விஷயம் பார்க்கப்படுது. பிகாஸ் எவ்வளவோ டெக்னாலஜியில் அட்வான்ஸ்டாக போயிட்டாங்க. இப்போ 9S பார்த்தோம், 9EV பார்க்குறோம், இப்போ நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் பார்க்குறோம். பட் ஸ்டில் இது வந்து அவுட்டேட்டடாக இருக்குது டெக்னாலஜியில். இதில் என்ன நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, ஸோ அட்லீஸ்ட் அந்த ரியல் ஓஜி கார்ஸை சேல் பண்ணணும்னு பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. உங்களோட கருத்து என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெய்ல் லேம்ப் வந்து சேம் தான், அந்த லென்த்தான டெய்ல் லேம்ப் எல்லாமே ஹாலஜன் பல்பு தான். பொலிரோ நியோட பேட்ஜ், ரியர் விண்ட்ஸ்க்ரீன் பாக்ஸி டிசைன் தான். நீங்கள் டெய்ல் லேம்ப் வந்துடுது. இங்கே ஒரு ஸ்பாய்லர் மாதிரி ஒரு டிசைன் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பியானோ பிளாக். ஓகே, ரியர் வைப்பர் வந்துருது அண்ட் ஸ்பேர் வீல், பொலிரோட லோகோ அண்ட் மஹிந்திராவோட லோகோ இங்கே வந்துருது. கீழே வந்து கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன்லாம் மாற்றி கேமராலாம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பின்னாடி இன்ஸ்டால் பண்ணியிருக்க ரியர் பம்பருமே எக்ஸ்ட்ரா ஆக்சசரி தான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மஹிந்திராலே ஜென்யூன் ஆக்சசரி அவைலபிளாக இருக்குது. இது கண்டிப்பாக தேவைப்படும். பிகாஸ் நீங்கள் பாருங்கள், இது ஒன் சைடு ஓப்பனிங் டோர், மேலே ஓப்பன் ஆகாது, இவ்வளோ தூரத்துக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. 2 சீட்ஸ் இருக்குது. இது வந்து பேபி சீட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பம்பர்லேயே வந்து ஒரு ஃபுட் ஸ்டெப் இருக்குது. இதில் நம்ம இப்படி கால் வச்சு இங்கே ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இப்படி நம்ம பிடிச்சி ஈஸியாக இருக்க முடியும், எஃபர்ட்லெஸ். அப்படியே உள்ளே போயிடலாம். போனோன்னா இப்படி நான் இந்த ஓரமாக உட்காந்துடுறேன். இந்த இடத்துல 2 சீட் இருந்துச்சு, 2 சீட்லேயும் 2 பேர் உட்காந்துருக்கோம். இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்குது. டோரை க்ளோஸ் பண்ணக்கப்புறம் டோரை க்ளோஸ் பண்ணியாச்சு. பட் ஸ்டில் இந்த சேம் லெவல் ஆஃப் கம்ஃபர்ட்டை எங்களால் ஃபீல் பண்ண முடியுது. இங்கேருந்தே ஓப்பனும் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால் அடல்ட்னாலும் 2 பேர் இங்கே உட்காந்து போக முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். இப்போ பொருள் வந்து பின்னாடி வைக்க சான்ஸே இல்லையான்னு கேட்டிங்கன்னா சான்ஸ் இருக்குது. அது எப்படி அப்படின்னு சொல்கிறேன். இந்த சீட்டை வந்து நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி இந்த ஹூக்கை மாட்டி விட்டிங்கன்னா சீட் இப்படி நின்றுக்கும். 2 சீட்டையும் ஃபோல்ட் பண்ணிட்டீங்க, 5 பேர் தான் போகிறீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு 250 ப்ளஸ் அரௌண்ட் 300 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ அங்கேயே வந்து வார்னிங் ட்ரையாங்கிள், இந்த ஜாக்கி கிட் எல்லாமே இருக்குது. இதில் வந்து ஃப்ளோர் மேட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் OEMலேயே வருது, அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க. அண்ட் இதில் வந்து N11 வேரியன்ட்னால லெதரேட் சீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டூவல் டோன் கலர் பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் இதில் வந்து நீங்கள் 7 பேர் ட்ராவல் பண்ண முடியும். பொலிரோ நியோட செகண்ட் ரோ கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிகாஸ் இது 7 சீட்டுன்னு சொல்லியிருந்தேன். தேர்ட் ரோவில் எந்த அளவு கம்ஃபர்ட் இருக்குன்னு பார்த்தோம். செகண்ட் ரோ பார்ப்போம். 180 கிரவுண்ட் கிளியரன்ஸ், நல்ல ஹைட்டு தான். கண்டிப்பாக இந்த ஃபுட் ஸ்டெப் தேவை தான். வயசானவங்க மட்டும் கிடையாது, நார்மலான பீப்புள் ஏறுறதுக்கே வந்து இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஹேண்டில் இங்கே கொடுத்துருக்காங்க, கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே டோரை பிடிச்சி நம்ம இப்படி வரலாம் உள்ள. ரொம்ப கமாண்டிங்காக இருக்குது. ஓகே, எக்ரெஸ் இஸ் நாட் அ டீல், இங்ரெஸ். இந்த இடத்துல போதுமான ஸ்பேஸ் இருக்குது, சஃபிஷியன்ட். ஓகே, இதுதான் அந்த ரக்கட் ஃபீலை கொடுக்குது. இங்ரெஸ் வந்து கொஞ்சம் மேலே ஏறி தான் நீங்கள் வர மாதிரி இருக்குது. அது மட்டும் உங்களுக்கு செட் ஆகுதான்னு சொல்லி ஃபேமிலியோட டெஸ்ட் டே பண்ணி பாருங்கள். ஓகே, டோரோட லென்த் வந்து கம்மி தான். இங்கே பாருங்கள், சின்ன டோராக தான் இருக்குது. ஓகே, இதில் வந்து அந்த சில்வர் இன்செட் வருது. அண்ட் இந்த பேடிங் எல்லாமே பீச் கலரு, அப்பால்ஸ்ட் எல்லாமே பீச் கலரு, டாப் லெவல் எல்லாமே பீச், மிச்சம் எல்லாமே கிரே பிளாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெதரேட் சீட்ஸ் வந்து ப்ரீமியமாக இருக்குது, கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் போன மாதிரி இருக்குது. இங்கே இண்டிவிஜுவல் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சென்டர் ஆம்ரெஸ்ட் வந்துருது, 2 பேருக்கு அட்ஜஸ்டபிள் ட்ரெஸ்ட். முன்னாடி 2 பேருக்கு அட்ஜஸ்டபிள் ட்ரெஸ்ட் வந்துருது. ஃபிக்ஸட் டோர் ஹேண்டில் தான். ஸோ இப்படி பிடிச்சி தான் உட்காரணும். பிகாஸ் லைட்டாக அந்த கார் ஷேக் ஆகும், லேட்டர் ஆன் ஃப்ரேம்னால ஏதாவது பள்ளம் மேட்டில் வரும்போது அப்படி குலுங்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் குலுங்காமல் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக டெஸ்ட் டே பண்ணி பார்த்து முடிவு பண்ணுங்கள். பிகாஸ் லேட்டர் ஆன் ஃப்ரேம் சாசியில் பில்ட் பண்ணப்பட்ட கார்ஸ் அப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ சீட்டோட லென்த் அதிகப்படுத்தியிருக்காங்க. முதல் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு, அதனால் லென்த் பண்ணியிருக்காங்க. லெக் ரூம் டீசென்ட், ஹெட்ரூம் நல்ல ஹெட்ரூம். ஓகே, 6 feet டாலாக இருந்தாலும் ஓகே தான். இங்கே ஒரு இண்டிவிஜுவல் ரீடிங் லேம்ப் கொடுத்துருக்காங்க, ஹாலஜன் பல்பு. பட் ஏசி மட்டும் செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு இல்லை. உள்ள முன்னாடி இருக்க 4 வெண்ட்லேருந்து வந்தால் தான் உண்டு. பின்னாடி வந்து தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ் அவங்க அந்த சைடு கிளாஸ் ஓப்பன் பண்ணி விட்டால் தான் காற்றே வரும், சஃபகேஷன் இல்லாமல் இருக்கணும்னா. ஸோ பின்னாடி ஒரு ஏசி வெண்ட் கொடுத்துருக்கலாம். ஸோ இது மிஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது தேவைப்படுது. 7 seater ரைட். ஸோ அட்லீஸ்ட் அந்த பில்லர்லேயோ மேலே ரூஃப்லேயோ ஏசி கொண்டு போயிடலாம். சன் ரூஃப் கொண்டு வரல, அந்த ரூஃப் ஏசி கொடுத்துருக்கலாம், அது மிஸ் ஆயிடுச்சு.
ஸோ இதை தவிர்த்து ஒரு டீசெண்டான எர்கனாமிக்ஸ், கம்ஃபர்ட் இஸ் குட், சீட் லென்த் அதிகப்படுத்தினால தை சப்போர்ட் நார்மலாக கால் வச்சாலே கிடைக்குதுங்க. பிகாஸ் இதோட லென்த் கூட. அண்ட் லெதரேட்னாலும் கொஞ்சம் சாஃப்டான மெட்டீரியல் தான். நம்ம 3XO 700 பார்க்குறோம், அதே லெதரேட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, பட் இந்த சீட் மட்டும் கொஞ்சம் நேரோவாக இருக்குது. முதக்கி இப்போ கொஞ்சம் பெட்டர், கொஞ்சம் பின்னாடி ஸ்லைட் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ கொஞ்சம் ரெக்ளைன் பண்ணுற மாதிரி தான் நல்லா இருந்திருக்கும். ரெக்ளைன் பண்ணால் பின்னாடி உட்கார முடியாது, அதனால இப்படி பொசிஷன் பண்ணியிருக்காங்க. அதை தான் சொன்னேன், 7 பேர் ட்ராவல் பண்ணலாம். பொலிரோ நியோவோட இன்டீரியர்ஸ் பார்க்கலாம். டோர் ஹேண்டில் வந்து ஹாட் பிளாஸ்டிக் தான். இங்கே ரெக்வஸ்ட் சென்சர்ஸ் எதுவும் கிடையாது, கீ தான் கொடுத்துருக்காங்க. பட் லாக் அண்ட் லாக் பண்ணிக்கலாம், நீங்கள் கீ வச்சு லாக் அண்ட் லாக் பண்ணலாம். டோர் வெயிட் வந்து ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக தான் ஃபீல் ஆகுது. டோர் பேட்ஸ் எல்லாமே பீஷ். இங்கே இந்த சில்வர் இன்செட்டை பார்க்கலாம். பவர் விண்டோ செட்டிங்ஸ் கண்ட்ரோல்லாம் இங்கே இல்லை, அது எங்கே இருக்குது? சென்ட்ரு கேபினில் இருக்குது, பார்க்கலாம். அண்ட் டோர் ஹேண்டில் இதை வந்து கொஞ்சம் அந்த க்ரோமில் கொடுத்துருக்காங்க. இதே அந்த க்ரோமாக வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். பாட்டில் வந்து நல்லா 1.5 லிட்டர் 2 லிட்டர் கூட வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஸ்பேஸ். இந்த இடத்துல அகலம் கம்மி தான், ஸோ அதனால் 1 லிட்டர் வச்சுக்கலாம். கொஞ்சம் பேப்பர்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் வந்துடுது, பிகாஸ் இதில் இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனை பெருசு பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இது வந்து ஒன்லி மேனுவல், 3 பெடல் வந்துடும். அண்ட் நீங்கள் இங்கே வந்து போனட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் டிரைவர் சீட் ஏட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப தேவையான விஷயம் இந்த காரில், அதை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சீட்ஸ் நீங்கள் பார்க்கலாம், லெதரேட் ப்ரிஃபரேஷன்ஸ் இஸ் குட். ஸோ இந்த சைட்லாம் பிளாக் வருது, ஸோ இதெல்லாம் பீஷ், இது பிளாக். ஸோ இதுதான் மஹேந்திராவோட கீ, லாக் அன்லாக் வந்துடுது. அண்ட் இதை வச்சு இண்டிகேட்டர்ஸ் பசர் பண்ணலாம். ஓகே, இதில் வந்து இஎஸ்எஸ்ன்றது வந்து அந்த ஐடல் ஸ்டார்ட் அண்ட் சப் சிஸ்டம். டிஃபாகர் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் ஈகோ மோட், ஹெட்லைட் லெவல் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்எம்க்குரிய செட்டிங் இங்கே இருக்குது. அண்ட் ஏசி வெண்ட், இதில் வந்து நீங்கள் அந்த ப்ளோயர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் க்ரோம் இன்செட் பண்ணியிருக்காங்க, அந்த டீட்டெயிலிங் நல்லாயிருக்கு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேலே அவுட்டர் லேயர் மட்டும் பீஷ், இது பிளாக். டேஷ்போர்ட் லேஅவுட் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், பிகாஸ் ரொம்ப லென்த்தாக இருக்காது நார்மல் கார்ஸ் மாதிரி. ஸோ இதுவும் அந்த ட்ரெடிஷ்னல் ஃபீலை கொடுக்குறதுக்காண்டி தான். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தோன்னா 2 அட்ஜஸ்டபிள் அட்ரஸ்ட், பின்னாடி 2 அட்ஜஸ்டபிள் அட்ரஸ், சென்ட்ரோ ஆம்ரெஸ்ட் வந்துடுது. ஓகே, இந்த கலர் ஆஃப் இன்டீரியர் வந்து பார்க்க கொஞ்சம் ப்ரீமியம் லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்டீரியருக்குள்ளே வந்தோம் அப்படின்னா புது லோகோ அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஏர் பேக், 2 ஏர் பேக் தான் இருக்குது. இந்த டாப் ஆஃப் த லைனில் 6 ஏர் பேக் கொடுத்துருக்கலாம். இப்போலாம் நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துட்டாங்க, இப்போ அது ரூலாகவே ஆயிடுச்சு. இன்னும் இதில் 2 ஏர் பேக் தான் வருது. ஸோ இது வந்து கண்டிப்பாக 6 ஏர் பேக் கொடுத்துருக்கலாம். ஒரு மேஜர் மிஸ்ஸிங் ஒன். க்ரூஸ் கண்ட்ரோல் இங்கே வந்துடுது, ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்துடுது. நார்மலான ஹெட்லைட் தான், ஆட்டோ ஹெட்லாம் கிடையாது. அதே மாதிரி நார்மலான வைப்பர்ஸ் தான். எம்ஐடி வந்து சின்ன எம்ஐடி தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். கிளச் வந்து ப்ரெஸ் பண்ணாமே கார் ஸ்டார்ட் ஆகுது. பொலிரோ நியோ ஸ்பீடோமீட்டர், டாக்கோமீட்டர் அண்ட் உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டருமே வந்துடுது. சீட் பெல்ட் இண்டிகேட்டர், டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், டிரைவிங் டைனமிக்ஸ்லாம் இதில் வந்துடும். 12 இன்ச்சஸ்க்கான இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன். இதில் வந்து ஆண்ட்ராய்ட் ஆப்பிள் கார்ப்ளே வந்துடுது. ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க, 4 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஹசார்ட் லேம்ப். அண்ட் இங்கே வந்து மேனுவல் ஏசி தான். ஏசி ஈக்கோன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா? இது ஒரு நல்ல ஃபீச்சர். ஏசி ஈக்கோனா உங்களுக்கு வந்து எக்கனாமி ஏசின்னு சொல்லலாம். ஸோ இந்த எஃபிஷியன்சி ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாக்கெட் கொடுத்துருக்காங்க. 15 வாட்ஸுக்கான சி ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட் அண்ட் யூஎஸ்பி இங்கே இருக்குது, கூல். அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ், இதில் வந்து நம்ம கீயை வச்சுக்கலாம். பட் இதில் வந்து புஷ் பட்டனே கிடையாது, சாவி அங்கே தான் இருக்கணும். 6 ஸ்பீட் கிடையாது, 5 ஸ்பீட், 6 ஸ்பீடாக கொடுத்துருக்கலாம். ஓகே, மேனுவல் பார்க் பிரேக். இந்த பவர் விண்டோ செட்டிங்கை வந்து அவங்க இங்கேயே கொடுத்துருக்கலாம். ஸோ அது வந்து மிஸ் பண்ணுற மாதிரி பார்க்கப்படுது. பின்னாடி இருக்கவங்களுக்கு பவர் விண்டோ டோரில் வந்துடுது, இது ஓகே. பட் இந்த செட்டிங்கை இங்கே கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்றத என்னோட கருத்து. அண்ட் அதே மாதிரி ரியர் ஏசி வென்ட்ஸும் கொடுத்துருக்கலாம். மொத்தம் 7 சீட்டிங் கெப்பாசிட்டி வருது, பின்னாடி 5 பேர் உட்காரலாம். அப்போ ரியர் ஏசி வென்ட்டு, அந்த 6 ஏர் பேக், இந்த 2 விஷயம் வந்து இந்த காரில் மிஸ் ஆகிற மாதிரி நான் பார்க்குறேன். ஆனால் அதே மாதிரி இந்த டாப் ஆஃப் த லைனில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்கலாம். இன்டீரியரில் காணா பார்க்கப்படுறது 6 ஏர் பேக்ஸ் இல்லை, ரியர் ஏசி வென்ட் இல்லை, ஆட்டோ ஏசி இல்லை. அண்ட் இது வந்து பவர் ஸ்டேரிங் வராது. பவர் ஸ்டேரிங் கூட நம்ம கானில் சொல்ல முடியாது. இந்த 3 விஷயங்கள் இந்த இன்டீரியரில் காணா பார்க்கப்படுது, மிச்சம் எல்லாமே ப்ரோஸ் தான். அண்ட் இந்த இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் வந்து தேர்ட் பார்ட்டி சோர்ஸ் தான், மஹேந்திராவோட யூஐயோட வராது. ஸோ இது வந்து தேர்ட் பார்ட்டி, நீங்கள் வெளியே வாங்கி மாட்டுற இன்ஃபோடைன்மெண்ட்டு ஸ்டாக்கில் ஃபேக்ட்ரியிலே மாட்டி கொடுக்குறாங்க. இதுவும் வந்து அந்த மஹேந்திராவோட யூஐயோட ஓஇயாக வந்தால் நல்லாயிருக்கும். பொலிரோ நியோவில் இன்னொரு ஸ்பெஷல் இந்த டீசல் இன்ஜின், எம்மாக் 100ன்னு சொல்லுவாங்க. 3 சிலிண்டர் டீசல் இன்ஜின். பிகாஸ் சப் 4 மீட்டர்னால 3 சிலிண்டர் யூனிட்டுக்கு மஹேந்திரா போயிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஃபியூல் எஃபிஷியன்சியும் கொஞ்சம் அதிகப்படுத்தணுன்றக்காண்டியும் அதை பண்ணியிருக்காங்க. 17க்கும் மேலே அரை வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ரியல் டைமில் 17, 18 அதுக்கு மேலே 20 வரைக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் பொலிரோ நியோ யூஸ் பண்ணுறீங்க இதே இன்ஜின் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, இதோட மெயின்டெனன்ஸ் எப்படி, இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. அது நெக்ஸ்ட் இந்த பொலிரோ நியோ வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1493 சிசி டீசல், 100 ஹார்ஸ் பவரும் 260 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரே ஒரு விஷயம் மிஸ் ஆகுது என்னன்னா, ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இல்லை, ஒன்லி மேனுவல் தான் அவைலபிளா இருக்கு. இது டாப் ஆஃப் த லைன், இதுலயும் மேனுவல் தான். இதுலயும் நீங்க நான் சொன்ன டிஃபரன்ஸை ஃபைன் பண்ணலாம். ஸோ மஹேந்திரா வந்து அந்த ஓஜி ஃபீலை வந்து இன்னும் கொடுக்கணும் கஸ்டமர்ஸுக்குன்றகாண்டி பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. பட் இது வந்து எப்படி எல்லாருக்கும் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு இன்னும் பிடிக்குது, இன்னும் தேவையும் படுது. அதனால மஹேந்திரா அந்த மாதிரி கார்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றதான் என்னோட கருத்து. எத்தனை பேருக்கு பொலிரோ நியோ பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்சுலேஷன் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. இன்ஜின் அசம்பிளி யூனிட் பார்த்தோன்னா ரொம்ப என்கேஜாக இருக்கு. ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல மட்டும் லைட்டாக தெரியுது. கீழே அண்டர் ஷீல்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்டல் இம்பாக்டில் இந்த ஸ்டட்டை தாண்டி தான் இன்ஜினை தாண்டி அந்த ஃபயர் வாலை தாண்டி தான் கேபின்குள்ளே போகும். ஸோ அதனால இட்ஸ் சேஃபஸ்ட் டூன்னு சொல்லலாம். மக்களே, பொலிரோ நியோ டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்ப்போம். டோர் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது, பட் ஒய்டாக ஓப்பன் ஆகுது. இதில் நீங்கள் ஈஸியாக ஏறிடலாம். பட் அதனால ஃபுட் ஸ்டெப் இருக்கே, ஏன் அதை யூஸ் பண்ணால் விடணும். டிரைவர் வந்து இப்படி தான் ஏறணும். இந்த இடத்துல ஹேண்டில் எதுவும் இல்லை, மிஸ் ஆகுது. ஓகே, ஈஸி தான், எக்கனாமிக்ஸ் ஈஸி தான். டோர் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் ஃபீல் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணோம், புஷ் பட்டன் கிடையாது, இந்த கீ போட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த இடத்துல லைட் க்ளோ ஆகிறனால நைட் டைம்னாலும் ஈஸியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கிளச்சு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணும் இல்லை, மேனுவல்னாலும் கிளச்சு பிரேக் எதையும் ப்ரெஸ் பண்ண முடியல, அதுவே ஸ்டார்ட் ஆகும். ஓ, 3 சிலிண்டர்னால எந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்குன்னு பார்ப்போம். கிராங்கில் ஒரு லைட்டாக ஒரு ஷேக் இருக்க தான் செய்யுது. சீட் பெல்ட் எப்பயுமே டிரைவ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க முன்னாடி என்ஷூர் பண்ணிக்கோங்க, இந்த பக்கிள் யூஸ் பண்ணாதீங்க, இட்ஸ் நாட் சேஃப். இதில் 2 ஏர் பேக் இருக்குது. 2 ஏர் பேக் தானே இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க, 2 ஏர் பேக் இருக்குது. ஸோ அது வந்து ஏதோ ஒரு சேஃப்டி கன்சர்னுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம்னா அந்த சீட் பெல்ட் மஸ்ட்டு. ஓகே, போகலாம். இப்போ வந்து கியர் இந்த லீவர் வந்து நல்லா பெருசாக இருக்குது, கமர்ஷியல் ட்ரக்ஸில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா நீங்கள் கீழே போய் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அந்த எஃபோர்ட்லெஸ்னஸ் இந்த இடத்துல ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா இங்கேயே இருக்குது, இன்னும் கொஞ்சம் கீழே கை கொண்டு போய் பண்ணால் நான் கொஞ்சம் லீன் பண்ணும். ஸோ அந்த ஒரு விஷயம் இல்லை. ஏர்கான் ஆன் 2 லெவலில் வச்சாலே நல்ல ஏசி வருது. பிகாஸ் இதில் ரியர் ஏசி வெண்ட் இல்லைனாலும் இந்த 4 ஏசி வெண்ட்டோட த்ரோ வந்து நல்லா இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் கியர் இது வந்து டீசல்னால செகண்ட் கியர்லேயே மேலே போகும். நம்ம ஒரு ஸ்லோப்பில் இருக்கோம், ஸோ நம்ம டீசல் கார் டிரைவ் பண்ணுறனால செகண்ட் கியர் போட்டே போகலாம். பட் அதுக்கு வந்து இது 3 சிலிண்டர்னால ஆக்சிலேட்டர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். கேஷுவலாக போகுது, ஆனால் அந்த 3 சிலிண்டர் அப்படின்றத ஃபீல் பண்ண முடியுது லைட்டாக. எனிவேஸ், இட்ஸ் குட் டீசல் ரைட். செகண்ட் கியரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி புல் பண்ணாலும் 2500 RPM மேலே இன்ஜின் பயங்கரமாக ரிவ் ஆகுது. அதுக்கேற்ற பவரும் இருக்குது, நீங்கள் ஸ்பீடோமீட்டரில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து 3rd கியரில் இருக்கோம். 4000 RPMல 90 km வந்து நம்ம கிளாக் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம 100 கிளாக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல தான் இந்த ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங் எதனால கொடுத்தாங்கன்ற பர்பஸ் மீட் ஆகுது. ஹை ஸ்பீட்ஸை நம்ம வந்து க்ரூஸ் பண்ணுறோம். ஒரு 100, 120ன்றது தான் இந்தியன் ரோட் லிமிட்ஸ். ஸோ அந்த ஸ்பீட் தான் நம்ம பண்ணணும் இந்த ஹைவேஸில். ஸோ நம்ம வந்து 100, 120ல் போகும்போது அந்த பேசிக் சேஃப்டியை வந்து என்ஷூர் பண்ணியிருக்காங்க இந்த ஹைட்ராலிக் ஸ்டீரிங் மூலியமா அப்படின்றதா. உங்களுக்கு இந்த ஹைட்ராலிக் ஸ்டீரிங்கை நீங்கள் நிப்பாட்டி வச்சு திருப்பும் போது தான் கொஞ்சம் ரக்கடாக ரஃப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு லைட் ஆக்சலரேஷன் கொடுத்து மூவிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இது வந்து ஹைட்ராலிக் பவர் அசிஸ்ட், பவரும் அசிஸ்ட் பண்ணுறதுனால அந்த லைட்டாக ஒரு எஃபோர்ட்லெஸ்னஸ் இருக்கும். ஓவர் எஃபோர்ட்லெஸ்னஸ் கிடையாது, சீம்லெஸ்ஸாக இருக்காது. பிகாஸ் எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்கும், இது அப்படி கிடையாது. ஸோ அதே மாதிரி இந்த இண்டிவிஜுவல் ஆர்ம்ரெஸ்ட் 2 பேருக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நான் வைக்கவா நீ வைக்கவான்னு போட்டி இல்லாமல் தனித்தனியாக வச்சுக்கலாம். ஸோ எனிவேஸ், இட்ஸ் குட். ஆனால் அதே மாதிரி டில்ட் ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்குது, டெலஸ்கோபிக் இல்லை. சீட் ஹைட்டையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் ரோடுமே எனக்கு தெரியுது, போல்டாக தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, பட் ஸ்டில் எனக்கு ரோட் ஃபுல்லாக தெரியுது. இப்போ வந்து நான் 4th கியரில் க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். லோ அண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நான் 3rd கியர், செகண்ட் கியர் போயிடுவோம். 80ல் க்ரூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஸ்பீடை கம்மி பண்ணுறோம், ஒரு 50 பக்கம் வருவோம். ஓகே, பவர் பைட்டிங் இருக்க தான் செய்யுது. பிகாஸ் 250+ Nm டார்க் ரைட். இதில் வந்து நான் ஒரு விஷயம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணதுன்னா, 7 சீட்டர் பட்ஜெட்டில் வாங்க நினைக்கிறவங்களுக்கு 7 பேர் என்ன வெயிட்டில் இருந்தாலும் கேரி பண்ணிட்டு போகிற அளவுக்கு இன்ஜின் பவர் இருக்குது. ஸோ அதான் என்னோட கருத்து. பிகாஸ் நீங்கள் ட்ரைபர் போனீங்க அப்படின்னா அது 1 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் யூனிட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு பெருசாக பவர் இருக்காது. இது டீசல்னால உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் 7 பேர் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணிட்டே இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த காரை ப்ரிஃபர் பண்ணலாம். NVH லெவல் பார்க்கணும்ல, டீசலு. ஸோ இன்ஜினோட நாய்ஸ் கொஞ்சம் இருக்க தான். ஸோ NVH வந்து ரொம்ப கிரேட்னு சொல்ல முடியாது, டீசெண்டாக இருக்கும். லெட் சி டர்னிங் ரேடியஸ் பார்க்கலாம். சைட் மிரர்ஸ் வந்து நல்ல வியூ கிடைக்குது.
பிகாஸ் நல்லா பெரிய மிரராக இருக்குது. செகண்ட் கியரில் தான் எடுக்கிறேன். ஓ, ஹைட்ராலிக்னாலும் நமக்கு ரிவர்ஸ் வருது, அது வரணும், எல்லா ஸ்டீரிங்லேயும் வரும். NVH பார்க்குறதுக்கு நம்ம ஒரு 100 கிளாக் பண்ணோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும். 80க்கு மேலே செக் பண்ணிடலாம். அந்த 3 சிலிண்டரான அந்த பாயிண்ட் லேக் அந்த இடத்துல மிஸ் ஆகிறது ஃபீல் ஆகுது. அந்த 2000 to 3000ல் 80 கிராஸ் பண்ணியிருக்கோம். 4th கியரில் 100 ஏர்கான் ஆஃப். ஏர் நாய்ஸ் லைட்டாக கேட்க ஆரம்பிக்குது. பட் டீசன்ட், ரொம்ப இல்லை, சட்டிலாக இருக்குது. 110 120 போகும்போது மேபி இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன அண்டுலேஷனில் கூட அந்த லேட்ரான் ஃப்ரேம்னால அது அந்த குதிக்கிறது, அந்த குலுங்கிறது தெரியுது. பிரேக்ஸ் இப்போ நம்ம 5th கியர் போட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 80ல் க்ரூஸ் பண்ணிட்டுருக்கோம். நம்ம இப்போ ஸ்லோ பண்ணுறோம். 5th கியர்லேயே ஒரு 50-60 கீழே போவோம். பவர் லேக் வந்து ரொம்ப தெரில, பட் லைட்டாக தெரியுது. பிகாஸ் இது 3 சிலிண்டர் ரைட். ஹார்னும் டீசெண்டாக இருக்குது. 6வது கியரை வந்து கை தேடுது. இதில் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இருக்குது. 6 ஸ்பீட் போயிருக்கலாம். பிகாஸ் இது வந்து அந்த 1500 3 சிலிண்டர்னால போலையா, இல்லை பட்ஜெட்டில் கொண்டுறோன்னு சொல்லி அதை வந்து கம்மி பண்ணிட்டாங்களான்னு தெரில. எனிவேஸ் 5 ஸ்பீட் வந்து அந்த க்ரூசிங்க்கு வந்து ஒரு 100 பிலோ நல்லா இருக்குது. அதுக்கு மேலே போனால் கொஞ்சம் இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகிறத ஃபீல் பண்ண முடியுது. NVH இஸ் டீசென்ட். ஒரு 100 110 போகும்போது ஏர் நாய்ஸ் கொஞ்சம் ஹெவியாக கேட்குது. எனிவேஸ் இந்த லேட்ரான் ஃப்ரேம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 1.5 லிட்டருக்கு இந்த ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங்கோட மேட் பண்ணியிருக்கும் போது இந்த 100 க்ரூசிங்கிறது ஒரு டீசெண்டான க்ரூசிங்காக இருக்கும். அதில் கொஞ்சம் சட்டில் டவுனாக இருக்குன்றது என் கருத்து. ஓகே, இதில் இன்னொரு விஷயம்னால லேட்ரான் ஃப்ரேம்னால பின்னாடி ஒரு சில பேசஞ்சர்ஸ்க்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஒரு சில பேருக்கு அந்த கண்டிஷன், பாடி கண்டிஷன் பேசிஸில் சொல்கிறேன், அது உங்கள் ஃபேமிலியோட டெஸ்ட் டே பண்ணி பார்த்து முடிவு பண்ணுங்கள். அதே பிரேக் பண்ணிங்க அப்படின்னா இந்த நேரோட டேஷ்போர்டு, ஹைட்டான சீட்னால பின்னாடி இருக்க பேசஞ்சர் லைட்டாக முன்னாடி வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி பர்சன்ஸோட ஹெல்த் கண்டிஷனை பேஸ் பண்ண விஷயத்த நான் சொல்கிறேன். அது நீங்கள் ஃபேமிலியோட டெஸ்ட் டே பண்ணால் தெரியும். இந்த டிரைவில் எனக்கு ஸ்பெஷலாக தோணுன விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். இந்த டீசல் இன்ஜின் ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. 100 110 க்ரூசிங்க்கு நல்லாயிருக்கு. NVH இஸ் டீசென்ட். அண்ட் அதே மாதிரி ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங்னாலும் ஓகேவா இருக்குது. ரொம்ப லாங் ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெயின் தெரியும், அதாவது ரொம்ப இது பண்ணி ஓட்டுற மாதிரி தெரியும் உங்களுக்கு. அண்ட் தென் ஏசியோட கூலிங்கை பற்றி பேசியானோம். ஒரே ஒரு லெவலில் தான் வச்சுருக்கேன், பயங்கர கூலிங் வருது. ஸோ நான் பின்னாடி ரியர் ஏசி வந்து தேவைன்னு சொல்லியிருந்தேன். இதை வந்து கம்ப்ரஸர் பெருசாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஏசி வந்து ஃப்ளோ நல்லா இருக்குது, நல்ல கூலிங் இருக்குது. அதனால் ரியர் ஏசி வந்து தேவைப்படாது. ஆஃப்டர்நூன்லேயும் செக் பண்ணேன், அப்பையும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் ஏசி நாட் அ டீல். ஸோ நீங்கள் ஃபேமிலியோட போய் டெஸ்ட் டே பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கன்க்ளூஷன் கிடைக்கும். இதான் என்னோட கருத்து. ஸோ 3 சிலிண்டர்னால இதை வந்து ரெக்ரெட் பண்ணுற மாதிரி இல்லை. 7 பேர் ஏற்றிட்டு போனால் நல்லா புல் பண்ணுற அளவுக்கு பார் இருக்குது அப்படின்றது தான் என்னோட கருத்து. மகளே, புது பொலிரோ நியோவில் புதுசு என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்றதை பற்றி பார்த்தோம். ஸோ இது எதனால் மினி இனோவா கிறிஸ்டா அப்படின்றதுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு நான் என்னன்றதை மெயினான விஷயங்களை சொல்லிடுறேன். இனோவா கிறிஸ்டாவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அதோட கம்ஃபர்ட், ஆனால் அதை தாண்டி அதோட ரிலையபிளான டீசல் இன்ஜின் டொயோட்டானால. இது மஹேந்திரா. ஸோ இதுலேயும் டீசல் இருக்குது. அண்ட் இதுவும் லேட்ரான் ஃப்ரேம் கன்ஸ்ட்ரக்ஷனில் பில்ட் பண்ணப்பட்ட கார். அண்ட் ரியர் வீல் டிரைவ். அண்ட் இட்ஸ் 7 சீட்டர். இந்த பட்ஜெட்டில் இதே மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸோட கார்ஸ் கிடையாது. ஸோ டீசல் எல்லாமே இருக்குது. மோனோகாக் சாசியில் இருக்கும், ஃப்ரண்ட் வீல் டிரைவில் இருக்கும். ஈவன் 5 சீட்டராக கிடைக்குது. இந்த சப்போ மீட்டரில் 7 சீட்டர் கிடைச்சாலும் அது கொஞ்சம் அண்டர் பவர்டாக இருக்குது. இதில் டீசெண்டான பார், டீசெண்டான மைலேஜ், 7 சீட்டிங் கெப்பாசிட்டி, அண்ட் உங்களுக்கு ஒரு ரக்கடான லுக்ஸ் இதெல்லாமே கிடைக்குது. ஸோ அதனால தான் இதை வந்து மினி இனோவான்னு சொன்னேன். நான் இனோவா கிறிஸ்டா கில்லர்னு சொல்லலை, மினி இனோவான்னு சொன்னேன். பிகாஸ் 8,49,000 எக்ஷோரூம் பிரைஸ்க்கு பேஸ் மாடல் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸஸ் பார்ப்போம். N4 பேஸ் வேரியண்டோட ப்ரைஸ் 8,49,000. நெக்ஸ்ட் N8 வேரியண்ட் 9,29,000. நெக்ஸ்ட் N10 ஸ்டாண்டர்ட் மிட்ரிம் அது 9,79,000. அண்ட் டாப் வேரியன்ட் நம்ம கூட இருக்க N11 9,99,000 எக்ஷோரூம் பிரைஸ் வருது. அப்ராக்சிமேட் ஆன் ரோட் பிரைஸ் சொல்கிறேன். எல்லா வேரியண்ட்லையும் ஒரு 1,60,000 7,000 நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அதான் வந்து RTO, இன்சூரன்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா அந்த பேமெண்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ அந்த 1,60,000 70,000 ஆட் பண்ணிங்கன்னா அதான் ஆன் ரோட் ப்ரைஸ். இப்போ பேஸ் மாடலில் 1,60,000 நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 10,20,000 சம்திங் வரும். அப்ராக்ஸாக தான் சொல்கிறேன். எல்லாமே அக்யூரேட்டான ஆன் ரோட் ப்ரைஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன். வீடியோ முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பாருங்க. ஓகே, பொலிரோ நியோவில் புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பெஷலாக என்ன இருக்குன்றதை பார்த்துட்டோம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கான், இதில் ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. எதனால் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கணும். பிகாஸ் இதோட ஹைட்டு கூட அந்த பாடி ரோலை கண்ட்ரோல் பண்ணும்.
இப்போ வந்து சீம்லெஸ்ஸாக இருக்குது ஓட்டுறதுக்கு அப்படின்னா அந்த பாடி ரோல் வந்து ஆறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் நார்மல் பவர் ஸ்டேரிங், அதாவது எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் இந்த மாதிரி ஸ்டேரிங் போயிருக்கலாம், ஏன்னா அவங்ககிட்ட இருக்குது இந்த காம்போனன்ட்ஸ்லாம். பட் ஸ்டில் இதை வந்து அந்த ஓஜி ஃபீலை கிரியேட் பண்ணும், அதே மாதிரி சேஃப்டியே என்ஷூர் பண்ணணும் அப்படி கொடுத்துருக்காங்க. இது என்னோட வியூ. இருந்தாலும் இதை எஃபோர்ட்லெஸ் ஆக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆக்கியிருக்கலாம். அதுக்கு தான் XUV 3XO இருக்குது. ஆனால் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் கிடையாது, இதில் மேனுவல் மட்டும்தான். நான் அதை சொன்ன மாதிரி ஓஜி ஃபீல் கண்டி அட்லீஸ்ட் ஒரு AMT கியர் பாக்ஸாவது கொடுத்துருக்கலாம் அப்படின்றதான் எங்களோட கருத்து. பிகாஸ் XUV 3XOவில் இருக்க டீசலில் AMT கியர் பாக்ஸ் தான் இருக்குது. அந்த கியர் பாக்ஸ் கொடுத்துருக்கலாம். அந்த ஓஜி ஃபீல் நமக்கு ஃபுல்ஃபில்டாக தேவைப்படலைனாலும் அந்த ஆட்டோமேட்டிக் கொடுத்துருந்தா வாங்குற பையர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்றத எங்களோட கருத்து. ஆனால் அதை தாண்டி வந்து இந்த லைட்ஸ்லாம் கொஞ்சம் LED அப்கிரேட் பண்ணிருக்கலாம். ஃபாக் லேம்ப் ஹாலோஜன் இஸ் அக்செப்டபிள், பட் இது வந்து கொஞ்சம் LED-யாக கொண்டு வந்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளை கொஞ்சமாக அது மீட் பண்ணியிருக்கும் அப்படின்றத என்னோட கருத்து. அந்த N11 சொல்லி இந்த ப்ரீமியம் வேரியண்ட்டை கொண்டு வந்தது ஒரு நல்ல விஷயம் பார்க்கப்படுது. ப்ரோஸ்குள்ளே போவோம். ப்ரோஸ் ஃபர்ஸ்ட் டிசைன், ரகடான டிசைன், 7 சீட்டர், லேடர் ஆன் ஃப்ரேம் அண்ட் இன்ஜின் டீசல் இன்ஜின், நல்ல மைலேஜ் கொடுக்குது உங்களுக்கு. அண்ட் போதுமான சஃபிஷியண்ட்டான அத்தியாவசிய தேவைக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் இருக்குது. ஒரு 12 இன்ச்சஸ்க்கான இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனு, சார்ஜிங் ஃபெசிலிட்டி, ஆனால் அது போக ஒரு ஸ்டைலிஷான அலாய் வீலு, லெதரைட் சீட்ஸு இதெல்லாமே வந்துடுது. ஸோ இதெல்லாம் அத்தியாவசியமான தேவைகள். ஆடம்பரமான ஃபீச்சர்ஸுக்குள்ளே அவங்க போல. ஸோ அந்த ஓஜி ஃபீல் காண்டி. ஸோ இதான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இது எங்களோட வியூ, எங்களோட கருத்து. உங்களோட கருத்து என்ன, உங்களோட வியூ என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காரோட சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வருதுன்றதை பற்றியும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இந்த கார் யார் யாருக்கு சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லிடுறேன். நீங்கள் பட்ஜெட்டில் ஒரு ரியல் SUV தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த காரை செக் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது 7 சீட்டராகவும் வேணும், பட் ஆனால் அது பட்ஜெட்லேயும் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காரை ப்ரிஃபர் பண்ணலாம். பிகாஸ் பட்ஜெட்டில் 7 சீட்டர் பார்த்தா ட்ரைபர் தான் இந்த பட்ஜெட் மார்க்கில். ஏன்னா எர்டிகாவும் இதே பட்ஜெட் ரேஞ்சில் வருது, பட் ஸ்டில் உங்களுக்கு ரியல் SUV ஸ்டாண்டர்டுக்குள்ளே வராது. ஸோ அதனால உங்களுக்கு மைலேஜ் அதிகமாக வேணும், உங்களோட யூசேஜ் நிறைய இருக்கும், ஆனால் அதே மாதிரி 7 பேரை மேக்ஸிமம் வச்சு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பொலிரோ நியோ செக் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் டிரைவ்ஸ் புக்கிங்ஸ்க்குலாம் வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். AMPL மஹிந்திரா மதுரையை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுதான் ஓவராலாகவே இந்த காரை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. எப்பயுமே கார் டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, கூட சீட் பெல்ட் போட சொல்லுங்கள். டிரைவ் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிள்.